For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். சுதேசி இயக்கம் 1905 முதல் 1911 வரை இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இது வெறும் அரசியல் போராட்டமாகத் தொடங்கி இந்தியர்களின் கலாச்சார மற்றும் பொருளாதார எழுச்சியாக மாறியது. இயக்கத்தின் பின்னணி வங்கப் பிரிவினை. சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு முதன்மையான மற்றும் உடனடி காரணம் 1905 இல் கர்சன் பிரபு மேற்கொண்ட வங்கப் பிரிவினை ஆகும். பிரித்தாளும் சூழ்ச்சி. வங்காளத்தை மத அடிப்படையில் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் பிரிப்பதன் மூலம் இந்திய தேசியவாதத்தின் மையத்தை உடைக்க பிரிட்டிஷ் அரசு முயன்றது. நிர்வாக காரணம். நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறோம் என்று அரசு கூறினாலும் உண்மையில் இந்தியர்களின் ஒற்றுமையை குலைப்பதே அதன் நோக்கமாக இருந்தது. மக்களின் எதிர்ப்பு. 1905 அக்டோபர் 16 இல் வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டபோது அந்த நாள் துக்க தினமாக அனுசரிக்கப்பட்டது. மக்கள் கங்கையில் நீராடி ஒருவருக்கொருவர் ராக்கி கட்டி ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிளர்ச்சி முறைகள். சுதேசி இயக்கத்தின் போது போராட்டங்கள் புதிய பரிமாணங்களை எட்டின. மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் இணைந்து பல்வேறு முறைகளை கையாண்டனர். அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு பாய்காட். பிரிட்டிஷ் துணிகள் உப்பு மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை மக்கள் புறக்கணித்தனர். அந்நிய துணிகள் தெருக்களில் குவித்து வைத்து எரிக்கப்பட்டன. சுதேசி சுயபலம். அந்நிய பொருட்களுக்கு மாற்றாக இந்திய பொருட்களை பயன்படுத்துவது ஊக்குவிக்கப்பட்டது. சுதேசி என்பது தேசபக்தியின் அடையாளமாக மாறியது. தேசிய கல்வி. பிரிட்டிஷ் கல்வி நிறுவனங்களை புறக்கணித்து இந்திய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பள்ளிகளும் கல்லூரிகளும் தொடங்கப்பட்டன. உதாரணம் வங்காள தேசிய கல்லூரி. பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள். வந்தே மாதரம் என்ற முழக்கம் போராட்டத்தின் தாரக மந்திரமாக மாறியது. பக்கிம் சந்திர சட்டர்ஜியின் இந்த பாடல் மக்களை உணர்ச்சிவசப்பட வைத்தது. இயக்கத்தின் தாக்கம் இம்பாக்ட். சுதேசி இயக்கம் இந்திய சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தியது. பொருளாதார எழுச்சி. இந்திய தொழில்கள் புத்துயிர் பெற்றன. ஜாம்ஷெட்ஜி டாடாவின் இரும்பு மற்றும் எஃகு ஆலை. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். சிதம்பரனார் போன்றவை தொடங்கப்பட்டன. சுதேசி கலை மற்றும் இலக்கியம். ரவீந்திரநாத் தாகூர் நந்தலால் போஸ் போன்ற கலைஞர்கள் இந்திய மரபு சார்ந்த கலைகளை மீட்டெடுத்தனர். பாரதியார் போன்ற கவிஞர்களின் பாடல்கள் தேசபக்தியை தூண்டின. வெகுஜன பங்கேற்பு. முதன்முதலில் பெண்கள் மாணவர்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் பெருமளவில் வீதிக்கு வந்து போராடினர். இது ஒரு மேல்தட்டு இயக்கமாக இருந்த காங்கிரஸை மக்கள் இயக்கமாக மாற்றியது. அரசியல் வெற்றி. தொடர் போராட்டத்தின் விளைவாக 1911 இல் பிரிட்டிஷ் அரசு வங்கப் பிரிவினையை ரத்து செய்தது. இது இந்தியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். முடிவுரை. சுதேசி இயக்கம் இந்தியர்களுக்கு தற்சார்பு செல்ஃப் ரிலையன்ஸ் மற்றும் ஆத்ம சக்தியை புரிய வைத்தது. இது பிற்காலத்தில் மகாத்மா காந்தி முன்னெடுத்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஒரு முன்னோடியாகவும் அடித்தளமாகவும் அமைந்தது. What was the reason behind Swadeshi movement? Discuss the agitational methods adopted during the movement and impact of the movement. சுதேசி இயக்கத்தின் பின்னணியில் என்ன காரணம்? இயக்கத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிளர்ச்சி முறைகள் மற்றும் இயக்கத்தின் தாக்கம் பற்றி விவாதிக்கவும். The Swadeshi movement was a pivotal phase in India's struggle for independence, launched in response to the partition of Bengal in 1905.
1905 வங்காளப் பிரிவினைக்கு பதிலளிக்கும் விதமாக தொடங்கப்பட்ட இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்தில் சுதேசி இயக்கம் ஒரு முக்கிய கட்டமாகும். ரீசன் பிஹைண்ட் தி ஸ்வதேஷி மூவ்மெண்ட். சுதேசி இயக்கத்தின் பின்னணியில் உள்ள காரணம்: boycott British goods, reduce dependence on British products and promote Indian made goods. பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணித்தல், பிரிட்டிஷ் தயாரிப்புகளை சார்ந்திருப்பதை குறைத்தல் மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஊக்குவித்தல். promote Swadeshi industries, encourage and support Indian industries, artisans and craftsmen. சுதேசி தொழில்களை ஊக்குவித்தல், இந்திய தொழில்கள், கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களை ஊக்குவித்தல் மற்றும் ஆதரித்தல். agitational methods adopted. கிளர்ச்சி முறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. boycotts and picketing. protesters picketed shops selling British goods, and boycotts were organized to discourage the use of British products. புறக்கணிப்பு மற்றும் மறியல். பிரிட்டிஷ் பொருட்களை விற்கும் கடைகளில் எதிர்ப்பாளர்கள் மறியல் செய்தனர். பிரிட்டிஷ் தயாரிப்புகளை பயன்படுத்துவதை தடுக்க புறக்கணிப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. Swadeshi goods promotion. Indian made goods were promoted through exhibitions, fairs and advertisements. சுதேசி பொருட்கள் மேம்பாடு, கண்காட்சிகள் மற்றும் விளம்பரங்கள் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஊக்குவிக்கப்பட்டன. Nationalist propaganda, speeches, writings and publications were used to spread nationalist ideas and promote the movement. தேசியவாத பிரச்சாரம், தேசியவாத கருத்துக்களை பரப்புவதற்கும் இயக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் உரைகள், எழுத்துக்கள் மற்றும் வெளியீடுகள் பயன்படுத்தப்பட்டன. Mass mobilization. The movement involved mass participation, with people from various backgrounds joining protests and demonstrations. பெரும் மக்கள் அணிதிரட்டல். இந்த இயக்கத்தில் பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த மக்கள் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் இணைந்தனர். Swadeshi schools and institutions. Nationalist schools and institutions were established to promote Indian culture and education. சுதேசி பள்ளிகள் மற்றும் நிறுவனங்கள் இந்திய கலாச்சாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்துவதற்காக தேசியவாத பள்ளிகள் மற்றும் நிறுவனங்கள் நிறுவப்பட்டன. Impact of the movement. இயக்கத்தின் தாக்கம். Nationalist awakening. The movement helped awaken nationalist sentiment, promoting patriotism and self-awareness among Indians. தேசியவாத விழிப்புணர்வு. இந்த இயக்கம் தேசியவாத உணர்வை தூண்டவும் இந்தியர்களிடையே தேசபக்தி மற்றும் சுய விழிப்புணர்வை வளர்க்கவும் உதவியது. Growth of Indian industries. The movement encouraged the growth of Indian industries, such as textiles and handicrafts. இந்திய தொழில்களின் வளர்ச்சி. இந்த இயக்கம் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்ற இந்திய தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தது. Mass mobilization. The movement demonstrated the power of mass mobilization, paving the way for future nationalist movements. பெரும் மக்கள் அணிதிரட்டல். இந்த இயக்கம் வெகுஜன அணிதிரட்டலின் சக்தியை நிரூபித்தது, எதிர்கால தேசியவாத இயக்கங்களுக்கு வழிவகுத்தது. Increased resistance. The movement marked a shift from petitions and constitutional methods to more radical forms of resistance. அதிகரித்த எதிர்ப்பு. இந்த இயக்கம் மனுக்கள் மற்றும் அரசியலமைப்பு முறைகளிலிருந்து மிகவும் தீவிரமான எதிர்ப்பு வடிவங்களுக்கு மாறுவதை குறித்தது. Inspiration for future movements. The Swadeshi movement inspired future nationalist movements, including the non-cooperation movement and the Quit India movement. எதிர்கால இயக்கங்களுக்கான உத்வேகம். சுதேசி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உள்ளிட்ட எதிர்கால தேசியவாத இயக்கங்களுக்கு உத்வேகம் அளித்தது. Conclusion. The Swadeshi movement played a crucial role in shaping India's struggle for independence, promoting nationalist sentiment, and encouraging economic self-sufficiency. Its legacy continues to influence Indian politics and economy. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை வடிவமைப்பதிலும், தேசியவாத உணர்வை ஊக்குவிப்பதிலும், பொருளாதார தன்னிறைவை ஊக்குவிப்பதிலும் சுதேசி இயக்கம் முக்கிய பங்கு வகித்தது. அதன் மரபு இந்திய அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை தொடர்ந்து பாதிக்கிறது. இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாற்றில் சுதேசி இயக்கம் 1905 முதல் 1911 வரை ஒரு திருப்புமுனையாக கருதப்படுகிறது.
1905 இல் கர்சன் பிரபு மேற்கொண்ட வங்கப் பிரிவினைக்கு எதிராக தோன்றிய இந்த இயக்கம் இந்தியர்களை தற்சார்பு மற்றும் தேசபக்தி என்ற ஒற்றை புள்ளியில் இணைத்தது. விரிவாக கீழே காணலாம். சுதேசி இயக்கத்தின் நோக்கங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த இயக்கத்தின் அடிப்படை நோக்கம் வங்கப் பிரிவினையை ரத்து செய்வதாக இருந்தாலும் அது காலப்போக்கில் விரிவடைந்தது. வங்கப் பிரிவினைக்கு எதிர்ப்பு, மத அடிப்படையில் பிரிக்கப்பட்ட வங்காளத்தை மீண்டும் ஒன்றிணைப்பது. பொருளாதார தற்சார்பு. பிரிட்டிஷ் பொருளாதாரச் சுரண்டலை தடுத்து இந்திய தொழில்களை வளர்ப்பது. சுயராஜ்யம் ஸ்வராஜ். மிதவாதிகள் நிர்வாகச் சீர்திருத்தங்களை கோரிய நிலையில் தீவிரவாதிகள் சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை முதன்மை இலக்காக கொண்டனர். அரசியல் விழிப்புணர்வு. சாமானிய மக்களிடையே தேசபக்தியை ஊட்டி அவர்களை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்துவது. போராட்ட முறைகள். மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். சுதேசி இயக்கம் இந்தியாவிற்கு புதிய போராட்ட வடிவங்களை அறிமுகப்படுத்தியது. அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு. பாய்காட். பிரிட்டிஷ் துணிகள், சர்க்கரை மற்றும் உப்பு ஆகியவை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டன. அந்நிய துணி கடைகளுக்கு முன்னால் மறியல் செய்வதும் துணிகளை தீயிட்டு கொளுத்துவதும் வழக்கமானது. சுதேசி பொருட்களை பயன்படுத்துதல். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை, குறிப்பாக கதர் ஆடைகள் பயன்படுத்துவது ஒரு கௌரவமாகவும் கடமையாகவும் கருதப்பட்டது. தேசிய கல்வி. பிரிட்டிஷ் கல்வி முறையை தவிர்த்து இந்திய கலாச்சாரம் மற்றும் மொழியில் கல்வியை வழங்க வங்காளத் தேசிய கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. பண்பாட்டு எழுச்சி. வந்தே மாதரம் பாடல் இயக்கத்தின் தேசிய கீதமாக மாறியது. மக்கள் கங்கையில் நீராடி மத வேறுபாடின்றி ஒருவருக்கொருவர் ராக்கி கயிறு கட்டி ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். இயக்கத்தின் தாக்கம். இம்பாக்ட். சுதேசி இயக்கம் இந்திய சமூகத்தின் பல்வேறு தளங்களில் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தியது. பொருளாதார தாக்கம். இந்திய தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ், சோப், மேட்சஸ் புத்துயிர் பெற்றன. வ. சிதம்பரனார் போன்ற தலைவர்கள் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி பிரிட்டிஷ் ஏகபோகத்திற்குச் சவால் விடுத்தனர். பெண்களின் பங்கேற்பு. முதன்முதலில் நகர்ப்புற பெண்கள் சமையலறையை தாண்டி வீதிக்கு வந்து மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இது போராட்டத்தின் எல்லையை விரிவுபடுத்தியது. அரசியல் வெற்றி. தொடர் போராட்டங்கள் மற்றும் பொருளாதார இழப்புகளால் பணிந்த பிரிட்டிஷ் அரசு 1911 இல் வங்கப் பிரிவினையை ரத்து செய்தது. காந்திய காலத்திற்கான அடித்தளம். புறக்கணிப்பு மற்றும் சுதேசி போன்ற முறைகளே பிற்காலத்தில் மகாத்மா காந்தி முன்னெடுத்த அகிம்சை போராட்டங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கம் முன்னோடியாக அமைந்தன. இலக்கிய எழுச்சி. ரவீந்திரநாத் தாகூர், பாரதியார் போன்ற கவிஞர்களின் எழுத்துக்கள் மூலம் நவீன தேசியவாத இலக்கியம் பிறந்தது. முடிவுரை. சுதேசி இயக்கம் என்பது வெறும் அரசியல் போராட்டம் மட்டுமல்ல, அது இந்தியர்களின் ஆத்ம சக்தியை உலகிற்கு உணர்த்திய ஒரு கலாச்சார புரட்சி. இது இந்திய தேசிய காங்கிரஸை ஒரு வெகுஜன இயக்கமாக மாற்றியதோடு இந்தியர்களுக்கு தற்சார்பு என்ற நம்பிக்கையையும் வழங்கியது. Analyze the objectives, methods, and impact of the Swadeshi movement on the Indian nationalist movement. இந்திய தேசியவாத இயக்கத்தில் சுதேசி இயக்கத்தின் நோக்கங்கள், முறைகள் மற்றும் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்யுங்கள். Objectives. குறிக்கோள்கள். Boycott of British goods. To reduce dependence on British products and promote Indian-made goods. பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணித்தல்,
பிரிட்டிஷ் தயாரிப்புகளை சார்ந்திருப்பதை குறைத்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஊக்குவித்தல். Promotion of Swadeshi industries, to encourage and support Indian industries, artisans, and craftsmen. சுதேசி தொழில்களை ஊக்குவித்தல், இந்திய தொழில்கள், கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களை ஊக்குவித்தல் மற்றும் ஆதரித்தல். Economic self-sufficiency, to reduce economic dependence on Britain and promote self-sufficiency. பொருளாதார தன்னிறைவு, பிரிட்டனை பொருளாதார ரீதியாகச் சார்ந்திருப்பதை குறைத்து தன்னிறைவை ஊக்குவித்தல். Nationalist awakening, to awaken nationalist sentiment and promote patriotism. தேசியவாத விழிப்புணர்வு, தேசியவாத உணர்வை தூண்டி தேசபக்தியை ஊக்குவித்தல். Methods முறைகள், boycotts and picketing. Protesters picketed shops selling British goods, and boycotts were organized to discourage the use of British products. புறக்கணிப்பு மற்றும் மறியல், பிரிட்டிஷ் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளில் எதிர்ப்பாளர்கள் மறியல் செய்தனர். பிரிட்டிஷ் தயாரிப்புகளை பயன்படுத்துவதை தடுக்க புறக்கணிப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. Promotion of Swadeshi products, Indian-made goods were promoted through exhibitions, fairs, and advertisements. சுதேசி தயாரிப்புகளை ஊக்குவித்தல், கண்காட்சிகள் மற்றும் விளம்பரங்கள் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஊக்குவிக்கப்பட்டன. Nationalist propaganda, speeches, writings, and publications were used to spread nationalist ideas and promote the movement. தேசியவாத பிரச்சாரம், தேசியவாத கருத்துக்களை பரப்புவதற்கும் இயக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் உரைகள், எழுத்துக்கள் மற்றும் வெளியீடுகள் பயன்படுத்தப்பட்டன. Mass mobilization, the movement involved mass participation, with people from various backgrounds joining protests and demonstrations. பெரும் மக்கள் அணிதிரட்டல், இந்த இயக்கத்தில் பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த மக்கள் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் இணைந்தனர். Impact தாக்கம், economic impact. The movement had a significant impact on British trade and commerce, with imports of British goods declining. பொருளாதார தாக்கம், இந்த இயக்கம் பிரிட்டிஷ் வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிரிட்டிஷ் பொருட்களின் இறக்குமதி குறைந்தது. Nationalist awakening, the movement helped awaken nationalist sentiment, promoting patriotism and self-awareness among Indians. தேசியவாத விழிப்புணர்வு, இந்த இயக்கம் தேசியவாத உணர்வை தூண்ட உதவியது. இந்தியர்களிடையே தேசபக்தி மற்றும் சுய விழிப்புணர்வை ஊக்குவித்தது. Growth of Indian industries, the movement encouraged the growth of Indian industries, such as textiles and handicrafts. இந்திய தொழில்களின் வளர்ச்சி, இந்த இயக்கம் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்ற இந்திய தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தது. Mass mobilization, the movement demonstrated the power of mass mobilization, paving the way for future nationalist movements. பெரும் மக்கள் அணிதிரட்டல், இந்த இயக்கம் வெகுஜன அணிதிரட்டலின் சக்தியை நிரூபித்தது, எதிர்கால தேசியவாத இயக்கங்களுக்கு வழிவகுத்தது. Increased resistance, the movement marked a shift from petitions and constitutional methods to more radical forms of resistance. அதிகரித்த எதிர்ப்பு, இந்த இயக்கம் மனுக்கள் மற்றும் அரசியலமைப்பு முறைகளிலிருந்து மிகவும் தீவிரமான எதிர்ப்பு வடிவங்களுக்கு மாறுவதை குறித்தது. Legacy, inspiration for future movements. The Swadeshi movement inspired future nationalist movements, including the non-cooperation movement. எதிர்கால இயக்கங்களுக்கான உத்வேகம், சுதேசி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் உட்பட எதிர்கால தேசியவாத இயக்கங்களுக்கு உத்வேகம் அளித்தது. Promoting self-reliance, the movement's emphasis on self-reliance and economic self-sufficiency continues to influence Indian economic policies. தன்னம்பிக்கையை ஊக்குவித்தல், தன்னம்பிக்கை மற்றும் பொருளாதார தன்னிறைவு மீதான இயக்கத்தின் முக்கியத்துவம் இந்திய பொருளாதார கொள்கைகளில் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்துகிறது. Nationalist sentiment, the movement played a significant role in shaping Indian nationalist sentiment and promoting patriotism. தேசியவாத உணர்வு, இந்திய தேசியவாத உணர்வை வடிவமைப்பதிலும் தேசபக்தியை ஊக்குவிப்பதிலும் இந்த இயக்கம் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. Conclusion. The Swadeshi movement was a crucial phase in India's struggle for independence, demonstrating the power of mass mobilization and economic resistance. Its legacy continues to influence Indian politics and economy.
இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் சுதேசி இயக்கம் ஒரு முக்கியமான கட்டமாகும். இது வெகுஜன அணிதிரட்டல் மற்றும் பொருளாதார எதிர்ப்பின் சக்தியை நிரூபித்தது. அதன் மரபு இந்திய அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்துகிறது. சுதேசி இயக்கம் அதன் உடனடி இலக்கை அடைவதில் தோல்வியடைந்தது என்ற கருத்து பொதுவாக முன்வைக்கப்பட்டாலும், இந்திய வரலாற்றில் இந்த இயக்கம் ஏற்படுத்திய தாக்கம் நீண்டகால அடிப்படையில் ஒரு மாபெரும் வெற்றியாகவே கருதப்படுகிறது. 1905 முதல் 1911 வரை நடைபெற்ற இந்த இயக்கத்தின் சாதனை மற்றும் சவால்களை பின்வருமாறு விவாதிக்கலாம். உடனடி இலக்கில் பின்னடைவு ஏன் தோல்வி என்று கருதப்படுகிறது? சுதேசி இயக்கம் சில உடனடி சவால்களைச் சந்தித்தது, அதனால் அது முழுமையான வெற்றியை அடையவில்லை என சில வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர். அடக்குமுறை: பிரிட்டிஷ் அரசு பொதுக்கூட்டங்களை தடை செய்தது, தலைவர்களை சிறையில் அடைத்தது மற்றும் மாணவர்களை கடுமையாக தண்டித்தது. உட்கட்சி பூசல்: 1907 இல் காங்கிரஸ் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் என இரண்டாக பிரிந்தது. சூரத் பிளவு: இது இயக்கத்தின் வலிமையை குறைத்தது. வகுப்புவாதம்: பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் சூழ்ச்சியால் இந்த இயக்கம் அனைத்து முஸ்லிம் மக்களின் ஆதரவையும் முழுமையாக பெறவில்லை. 1906 இல் முஸ்லிம் லீக் உருவானது தேசிய ஒற்றுமைக்குச் சவாலாக அமைந்தது. இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் அதன் குறிப்பிடத்தக்க பங்கு. இயக்கம் தற்காலிகமாக தொய்வடைந்தாலும் அது இந்திய அரசியலில் ஏற்படுத்திய மாற்றங்கள் ஈடிணையற்றவை. வெகுஜன அரசியல்: மாஸ் பாலிடிக்ஸ். அதுவரை படித்த மேல்தட்டு மக்களிடம் மட்டுமே இருந்த அரசியல் முதன்முதலில் தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் மாணவர்களிடம் சென்றடைந்தது. பொருளாதார தற்சார்பு: சுதேசி என்ற சொல் இந்திய தொழில்துறையின் மந்திரமானது. இந்திய வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஜவுளி ஆலைகள் பெருகின. வ.உ.சி. அவர்களின் சுதேசி கப்பல் நிறுவனம் இதற்குச் சான்றாகும். புதிய போராட்ட முறைகள்: அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு, மறியல் மற்றும் வந்தே மாதரம் போன்ற முழக்கங்கள் பிற்காலத்தில் காந்திய போராட்டங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கம் வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தன. தேசிய கல்வி: ஆங்கிலக் கல்விக்கு மாற்றாக இந்திய பண்பாட்டுடன் கூடிய கல்வி நிலையங்கள் ஏகா, சாந்திநிகேதன், தேசிய கல்லூரிகள் உருவாக இதுவே தூண்டுதலாக இருந்தது. கலாச்சார மறுமலர்ச்சி: ரவீந்திரநாத் தாகூர், சுப்பிரமணிய பாரதியார் போன்ற கவிஞர்களின் பாடல்கள் இந்தியர்களிடையே தேசபக்தியை தீயாய் வளர்த்தன. இறுதி வெற்றி: 1911. இயக்கம் தோல்வியடைந்தது என்ற கருத்தை சிதைக்கும் வகையில் மக்களின் தொடர் போராட்டங்களுக்கு பணிந்த பிரிட்டிஷ் அரசு 1911 இல் வங்கப் பிரிவினையை ரத்து செய்தது. இது இந்திய தேசியவாதிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய அரசியல் வெற்றியாகும். முடிவுரை: சுருக்கமாகச் சொன்னால், சுதேசி இயக்கம் என்பது ஒரு பயிற்சிக் களம். இது இந்தியர்களுக்கு தங்கள் வலிமையை உணரச் செய்தது. இது ஒரு தொடர்ச்சியான இயக்கமாக இல்லாவிட்டாலும் இந்தியர்களை சுயராஜ்யம், ஸ்வராஜ் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி திருப்பியதில் இதன் பங்கு மகத்தானது. Though Swadeshi movement failed in achieving its immediate objective, yet it played a significant role in the Indian freedom struggle. Discuss: சுதேசி இயக்கம் அதன் உடனடி இலக்கை அடைவதில் தோல்வியடைந்தாலும் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் அது குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது என்று விவாதிக்கவும். Immediate objectives: உடனடி நோக்கங்கள். Boycott British goods. Reduce dependence on British products and promote Indian made goods. பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணித்தல், பிரிட்டிஷ் தயாரிப்புகளை சார்ந்திருப்பதை குறைத்தல் மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஊக்குவித்தல். Promote Swadeshi industries. Encourage and support Indian industries, artisans and craftsmen. சுதேசி தொழில்களை ஊக்குவித்தல், இந்திய தொழில்கள், கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களை ஊக்குவித்தல் மற்றும் ஆதரித்தல். Economic self-sufficiency. Reduce economic dependence on Britain and promote self-sufficiency. பொருளாதார தன்னிறைவு, பிரிட்டனைச் சார்ந்திருப்பதை குறைத்தல் மற்றும் தன்னிறைவை ஊக்குவித்தல். Failure to achieve immediate objectives. உடனடி இலக்குகளை அடைவதில் தோல்வி,
lack of sustained mass support. The movement's momentum waned over time, and mass support was not sustained. நிலையான வெகுஜன ஆதரவு இல்லாமை, காலப்போக்கில் இயக்கத்தின் உந்துதல் குறைந்து வெகுஜன ஆதரவு நீடிக்கவில்லை. Limited economic impact. The movement's economic impact was limited, and British trade and commerce continued to dominate. வரையறுக்கப்பட்ட பொருளாதார தாக்கம். இயக்கத்தின் பொருளாதார தாக்கம் குறைவாக இருந்தது, மேலும் பிரிட்டிஷ் வர்த்தகம் மற்றும் வர்த்தகம் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தியது. Repression by British authorities. The British government responded with repression, using laws and force to suppress the movement. பிரிட்டிஷ் அதிகாரிகளின் அடக்குமுறை. பிரிட்டிஷ் அரசாங்கம் அடக்குமுறையுடன் பதிலளித்தது, சட்டங்கள் மற்றும் பலத்தை பயன்படுத்தி இயக்கத்தை அடக்கியது. Significant role in Indian freedom struggle. இந்திய சுதந்திர போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு. Nationalist awakening. The movement helped awaken nationalist sentiment, promoting patriotism and self-awareness among Indians. தேசியவாத விழிப்புணர்வு. இந்த இயக்கம் தேசியவாத உணர்வை தூண்டி இந்தியர்களிடையே தேசபக்தி மற்றும் சுய விழிப்புணர்வை ஊக்குவித்தது. Growth of Indian industries. The movement encouraged the growth of Indian industries, such as textiles and handicrafts. இந்திய தொழில்களின் வளர்ச்சி. இந்த இயக்கம் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்ற இந்திய தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தது. Mass mobilization. The movement demonstrated the power of mass mobilization, paving the way for future nationalist movements. பெரும் திரள் அணிதிரட்டல். இந்த இயக்கம் வெகுஜன அணிதிரட்டலின் சக்தியை நிரூபித்தது, எதிர்கால தேசிய இயக்கங்களுக்கு வழிவகுத்தது. Shift to more radical methods. The movement marked a shift from petitions and constitutional methods to more radical forms of resistance. மேலும் தீவிரமான முறைகளுக்கு மாறுதல். இந்த இயக்கம் மனுக்கள் மற்றும் அரசியலமைப்பு முறைகளிலிருந்து தீவிரமான எதிர்ப்பு வடிவங்களுக்கு மாறுவதை குறித்தது. Inspiration for future movements. The Swadeshi movement inspired future nationalist movements, including the non-cooperation movement and the Quit India movement. எதிர்கால இயக்கங்களுக்கான உத்வேகம். சுதேசி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உள்ளிட்ட எதிர்கால தேசியவாத இயக்கங்களுக்கு உத்வேகம் அளித்தது. Legacy. Promoting self-reliance. The movement's emphasis on self-reliance and economic self-sufficiency continues to shape Indian economic policies. தன்னம்பிக்கையை ஊக்குவித்தல். தன்னம்பிக்கை மற்றும் பொருளாதார தன்னிறைவு மீதான இயக்கத்தின் முக்கியத்துவம் இந்திய பொருளாதார கொள்கைகளை தொடர்ந்து வடிவமைக்கிறது. Nationalist sentiment. The movement played a significant role in shaping Indian nationalist sentiment and promoting patriotism. தேசியவாத உணர்வு. இந்திய தேசியவாத உணர்வை வடிவமைப்பதிலும் தேசபக்தியை ஊக்குவிப்பதிலும் இந்த இயக்கம் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. Conclusion. Although the Swadeshi movement failed to achieve its immediate objectives, it played a significant role in the Indian freedom struggle, promoting nationalist sentiment, mass mobilization, and economic self-sufficiency. Its legacy continues to influence Indian politics and economy. சுதேசி இயக்கம் அதன் உடனடி நோக்கங்களை அடைய தவறிய போதிலும் அது இந்திய சுதந்திர போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. தேசியவாத உணர்வு, வெகுஜன அணிதிரட்டல் மற்றும் பொருளாதார தன்னிறைவை ஊக்குவித்தது. அதன் மரபு இந்திய அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்துகிறது. 1905 இல் தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கம் மற்றும் 2020 இல் தொடங்கப்பட்ட ஆத்மநிர்பர் பாரத் ஆத்மநிர்பர் பாரத் ஆகிய இரண்டுமே இந்தியாவின் பொருளாதார இறையாண்மை மற்றும் சுயசார்பை வலியுறுத்துகின்றன. கால மாற்றத்தால் இவற்றின் உத்திகள் வேறுபட்டாலும் அடிப்படை நோக்கம் ஒன்றாகவே உள்ளது. உத்திகள், ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள். ஒற்றுமைகள். உள்நாட்டு உற்பத்தி இரண்டுமே இந்திய தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. அன்று கதர் துணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இன்று மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் அனைத்து துறைகளிலும் உற்பத்தி ஊக்குவிக்கப்படுகிறது. பொருளாதார புறக்கணிப்பு. சுதேசி இயக்கத்தில் பிரிட்டிஷ் பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. சமகாலத்தில் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில், குறிப்பாக சீனச் செயலிகள் மற்றும் சில இறக்குமதி பொருட்கள், அந்நியச் சார்பை குறைக்க இந்தியா முயல்கிறது.
வேறுபாடுகள் கான்ட்ராஸ்ட். பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு. சுதேசி இயக்கம் ஒரு தற்காப்பு முறையாக டிஃபென்சிவ் பிரிட்டிஷாரை எதிர்க்க பயன்பட்டது. ஆனால் ஆத்மநிர்பர் பாரத் என்பது உலக பொருளாதார போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவதற்கான ஒரு தீவிரமான புரோஆக்டிவ் உத்தி ஆகும். தொழில்நுட்பம். சுதேசி இயக்கம் பாரம்பரிய தொழில்களை நம்பியிருந்தது. ஆத்மநிர்பர் பாரத் என்பது டிஜிட்டல் இந்தியா, விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தி போன்ற உயர் தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டது. அரசு பங்களிப்பு. சுதேசி இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமாக தொடங்கியது பாட்டம் அப். ஆத்மநிர்பர் பாரத் என்பது வலுவான அரசு கொள்கைகள், மானியங்கள், PLI ஸ்கீம்ஸ் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மூலம் முன்னெடுக்கப்படுகிறது. டாப் டவுன். ஆத்மநிர்பர் பாரத்தின் தற்போதைய முக்கியத்துவம். சுதேசி இயக்கத்தின் நவீன வடிவம் என்று ஆத்மநிர்பர் பாரத்தை அழைக்கலாம், ஏனெனில் உலகளாவிய சந்தை. இது நாட்டை உலகிலிருந்து தனிமைப்படுத்தாது, மாறாக இந்தியாவை பொருளாதார ரீதியாக வலிமையாக்கி உலகிற்கு உதவும். செல்ஃப் ரிலையன்ட் பட் நாட் செல்ஃப் சென்டர்ட். வேலைவாய்ப்பு. சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு MSME அளிக்கப்படும் முக்கியத்துவம் சுதேசி இயக்கத்தில் கிராமப்புற தொழில்களுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. முடிவுரை. சுதேசி இயக்கம் இந்தியர்களுக்கு தற்சார்பு என்ற கனவை கொடுத்தது என்றால், ஆத்மநிர்பர் பாரத் அந்த கனவை நவீன உலகிற்கு ஏற்ப வலிமை மற்றும் தொழில்நுட்பம் மூலம் நிறைவேற்ற முயல்கிறது. இரண்டுமே இந்தியாவினால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவை. The emphasis on Atmanirbhar Bharat resonates with the Swadeshi movement. Compare and contrast the economic goals and strategies of the Swadeshi movement with contemporary attempts to promote self-reliance. ஆத்மநிர்பர் பாரத் மீதான முக்கியத்துவம் சுதேசி இயக்கத்துடன் எதிரொலிக்கிறது. சுதேசி இயக்கத்தின் பொருளாதார இலக்குகள் மற்றும் உத்திகளை சுயசார்பை ஊக்குவிப்பதற்கான சமகால முயற்சிகளுடன் ஒப்பிட்டு வேறுபடுத்துங்கள். ஸ்வதேஷி மூவ்மெண்ட் 1905 முதல் 1911 வரை. Economic goals. The Swadeshi movement aimed to promote Indian-made goods, reduce dependence on British imports, and foster economic self-sufficiency. பொருளாதார இலக்குகள். சுதேசி இயக்கம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஊக்குவித்தல், பிரிட்டிஷ் இறக்குமதிகளை சார்ந்திருப்பதை குறைத்தல் மற்றும் பொருளாதார தன்னிறைவை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டது. Strategies. The movement encouraged the use of Indian products, boycott of British goods, and promotion of indigenous industries like textiles, handicrafts, and small-scale manufacturing. உத்திகள். இந்த இயக்கம் இந்திய தயாரிப்புகளை பயன்படுத்துதல், பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணித்தல் மற்றும் ஜவுளி, கைவினைப் பொருட்கள் மற்றும் சிறிய அளவிலான உற்பத்தி போன்ற உள்நாட்டு தொழில்களை ஊக்குவித்தல் ஆகியவற்றை ஊக்குவித்தது. Impact. The movement helped to create a sense of national pride, promoted Indian entrepreneurship, and laid the groundwork for India's future economic development. தாக்கம். இந்த இயக்கம் தேசிய பெருமை உணர்வை உருவாக்க உதவியது, இந்திய தொழில்முனைவோரை ஊக்குவித்தது மற்றும் இந்தியாவின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது. ஆத்மா நிர்பர் பாரத் 2020 present. Economic goals. The Atma Nirbhar Bharat initiative aims to make India self-reliant and competitive in the global economy by promoting domestic manufacturing, reducing imports, and increasing exports. பொருளாதார இலக்குகள். ஆத்ம நிர்பர் பாரத் முயற்சி உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலமும், இறக்குமதிகளை குறைப்பதன் மூலமும், ஏற்றுமதியை அதிகரிப்பதன் மூலமும் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவை தன்னம்பிக்கை கொண்டதாகவும் போட்டித்தன்மை வாய்ந்ததாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. Strategies. The initiative includes policies like Make in India, Digital India, and production-linked incentives to promote domestic manufacturing and innovation. உத்திகள். இந்த முயற்சியில் மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போன்ற கொள்கைகள் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் புதுமைகளை ஊக்குவிப்பதற்கான உற்பத்தி தொடர்பான ஊக்கத்தொகைகள் ஆகியவை அடங்கும். Impact. The initiative aims to create jobs, increase economic growth, and reduce dependence on imports, while promoting India's global competitiveness. தாக்கம்.
இந்த முயற்சி வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்தல் மற்றும் இறக்குமதிகளை சார்ந்திருப்பதை குறைத்தல், அதே நேரத்தில் இந்தியாவின் உலகளாவிய போட்டித்தன்மையை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. Similarities ஒற்றுமைகள். Emphasis on self-reliance. Both the Swadeshi movement and Atmanirbhar Bharat emphasize the importance of self-reliance and domestic production. சுயசார்பு மீதான முக்கியத்துவம். சுதேசி இயக்கம் மற்றும் ஆத்மநிர்பர் பாரத் இரண்டும் தன்னம்பிக்கை மற்றும் உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. Promotion of indigenous industries. Both initiatives promote indigenous industries and entrepreneurship. சுதேசி தொழில்களை மேம்படுத்துதல். இரண்டு முயற்சிகளும் உள்நாட்டு தொழில்கள் மற்றும் தொழில்முனைவோரை ஊக்குவிக்கின்றன. Differences வேறுபாடுகள். Context. The Swadeshi movement was a response to British colonial rule, while Atmanirbhar Bharat is a response to globalization and the need for India to become more competitive in the global economy. சூழல். சுதேசி இயக்கம் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது. அதே நேரத்தில் ஆத்மநிர்பர் பாரத் என்பது உலகமயமாக்கலுக்கும் உலக பொருளாதாரத்தில் இந்தியா அதிக போட்டித்தன்மையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்திற்கும் ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது. Scope. Atmanirbhar Bharat has a broader scope, encompassing not just manufacturing but also services, digital economy, and innovation. நோக்கம். ஆத்மநிர்பர் பாரத் என்பது உற்பத்தி மட்டுமல்ல, சேவைகள், டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் புதுமை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பரந்த நோக்கத்தை கொண்டுள்ளது. Globalization. Atmanirbhar Bharat acknowledges the importance of globalization and international trade, while the Swadeshi movement was more focused on reducing dependence on foreign goods. உலகமயமாக்கல். ஆத்மநிர்பர் பாரத் உலகமயமாக்கல் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொள்கிறது. அதே நேரத்தில் சுதேசி இயக்கம் வெளிநாட்டு பொருட்களின் மீதான சார்புநிலையை குறைப்பதில் அதிக கவனம் செலுத்தியது. Conclusion. While the Swadeshi movement and Atmanirbhar Bharat share similarities in their emphasis on self-reliance, they differ in their context, scope, and approach. The Atmanirbhar Bharat initiative builds upon the principles of self-reliance and domestic production, while adapting to the complexities of globalization and the need for India to become a competitive player in the global economy. சுதேசி இயக்கமும் ஆத்மநிர்பர் பாரத் சுயசார்பு மீதான அவற்றின் முக்கியத்துவத்தில் ஒற்றுமைகளை பகிர்ந்து கொண்டாலும் அவை அவற்றின் சூழல், நோக்கம் மற்றும் அணுகுமுறையில் வேறுபடுகின்றன. உலகமயமாக்கலின் சிக்கல்கள் மற்றும் உலக பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த வீரராக மாற வேண்டியதன் அவசியத்திற்கு ஏற்ப, சுயசார்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்தி கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டு ஆத்மநிர்பர் பாரத் முன்முயற்சி உருவாக்கப்பட்டுள்ளது. முதல் உலகப்போர் 1914 முதல் 1918 வரை இந்திய விடுதலைப் போராட்டத்தின் போக்கையே மாற்றியமைத்த ஒரு மிக முக்கியமான காலகட்டமாகும். இது சுதேசி மற்றும் புறக்கணிப்பு இயக்கத்தின் வீரியத்தை ஒரு புதிய தளத்திற்கு எடுத்துச் சென்றது. முதல் உலகப்போரின் தாக்கம். முதல் உலகப்போர் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் அரசியலில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பொருளாதார நெருக்கடி. போருக்கான செலவுகளை சமாளிக்க பிரிட்டிஷ் அரசு இந்தியர்கள் மீது கடுமையான வரிகளை விதித்தது. உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்தது. இது மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி சுதேசி உள்நாட்டு தயாரிப்பு மற்றும் புறக்கணிப்பு அந்நிய பொருட்கள் ஆகியவற்றின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியது. மக்களின் விழிப்புணர்வு. போரில் பங்கேற்று திரும்பிய இந்திய வீரர்கள் உலகெங்கும் பரவி வந்த ஜனநாயக மற்றும் தேசியவாத கருத்துக்களுடன் ஊர் திரும்பினர். இது இந்திய விடுதலைப் போராட்டத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது. பிரிட்டிஷ் அரசின் ஏமாற்றம். இந்தியர்கள் தங்களுக்கு ஆதரவாக போரிட்டால் போர் முடிந்தவுடன் தன்னாட்சி ஹோம் ரூல் வழங்கப்படும் என்று பிரிட்டிஷ் அரசு வாக்குறுதி அளித்தது. ஆனால் போர் முடிந்தவுடன் கொண்டு வரப்பட்ட ரௌலட் சட்டம் போன்ற அடக்குமுறை சட்டங்கள் இந்தியர்களை ஏமாற்றமடையச் செய்தன. ஆரம்பகால தேசியவாதிகள் மற்றும் புரட்சியாளர்களின் பங்களிப்பு. இந்திய தேசிய இயக்கத்தின் இந்த இக்கட்டான சூழலில் பல்வேறு பிரிவினரும் வெவ்வேறு வழிகளில் பங்களித்தனர்.
ஆரம்பகால தேசியவாதிகள், மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள். தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1916 இல் பால கங்காதர திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் ஆகியோர் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினர். பிரிட்டிஷாரின் சிக்கல், இந்தியாவின் வாய்ப்பு என்ற முழக்கத்துடன் இவர்கள் நாடு முழுவதும் தன்னாட்சி கோரிக்கையை வலுப்படுத்தினர். லக்னோ ஒப்பந்தம் 1916 காங்கிரஸில் இருந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மீண்டும் ஒன்றிணைந்தனர். மேலும் காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்கிற்கும் இடையே வரலாற்றுச் சிறப்புமிக்க லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது தேசிய இயக்கத்திற்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்தது. புரட்சியாளர்களின் பங்கு. கடார் இயக்கம் காடர் மூவ்மெண்ட். அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருந்த இந்திய புரட்சியாளர்கள் கடார் கட்சியை தொடங்கி இந்தியாவில் ஆயுதம் ஏந்திய புரட்சி மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியை வீழ்த்த முயன்றனர். இந்தோ ஜெர்மன் சதி இந்தோ ஜெர்மன் கான்ஸ்பிரசி போரின் போது பிரிட்டிஷாருக்கு எதிராக ஜெர்மனியின் உதவியுடன் ஆயுதங்களை பெற்று இந்தியாவில் கலகம் செய்ய புரட்சியாளர்கள் திட்டமிட்டனர். வங்காள புரட்சியாளர்கள், ஜுகாந்தர் மற்றும் அனுசீலன் சமிதி போன்ற அமைப்புகள் தீவிரமான புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட்டன. முடிவுரை. முதல் உலகப் போர் இந்திய தேசிய இயக்கத்தை ஒரு மேல்தட்டு அரசியலிலிருந்து வெகுஜன அரசியலாக மாற்ற உதவியது. இது மகாத்மா காந்தியின் வருகைக்கும் அவர் முன்னெடுத்த மாபெரும் அகிம்சை போராட்டங்களுக்கும் சரியான களத்தை அமைத்துக் கொடுத்தது. How did the First World War influence the Swadeshi and boycott movement, and what contributions did early nationalists and revolutionaries make during this critical period in India's freedom struggle? முதல் உலகப் போர் சுதேசி மற்றும் புறக்கணிப்பு இயக்கத்தை எவ்வாறு பாதித்தது? இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் இந்த முக்கியமான காலகட்டத்தில் ஆரம்பகால தேசியவாதிகள் மற்றும் புரட்சியாளர்கள் என்ன பங்களிப்புகளை செய்தனர்? Influence of World War I. முதல் உலகப் போரின் செல்வாக்கு. Economic hardships. The war disrupted India's commerce and trade, leading to economic difficulties, rising inflation, and shortages of goods. This sparked widespread discontent among Indians and fueled nationalist sentiments. பொருளாதார கஷ்டங்கள். இந்த போர் இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தை சீர்குலைத்து பொருளாதார சிக்கல்கள், அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் பொருட்களின் பற்றாக்குறைக்கு வழிவகுத்தது. இது இந்தியர்களிடையே பரவலான அதிருப்தியை தூண்டியது மற்றும் தேசியவாத உணர்வுகளை தூண்டியது. Revival of Swadeshi movement. The war created an environment conducive to the revival of the Swadeshi movement, which emphasized self-reliance, self-government, and independence. Indians were urged to support indigenous products and boycott British goods. சுதேசி இயக்கத்தின் மறுமலர்ச்சி. இந்த போர் சுயசார்பு, சுயராஜ்யம் மற்றும் சுதந்திரத்தை வலியுறுத்தும் சுதேசி இயக்கத்தின் மறுமலர்ச்சிக்கு உகந்த சூழலை உருவாக்கியது. இந்தியர்கள் பூர்வீக பொருட்களை ஆதரிக்கவும் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்கவும் வலியுறுத்தப்பட்டனர். Contributions of early nationalists and revolutionaries. ஆரம்பகால தேசியவாதிகள் மற்றும் புரட்சியாளர்களின் பங்களிப்புகள். Leadership and ideology. Leaders like Mahatma Gandhi, Bal Gandhar Tilak, and Bipin Chandra Pal played crucial roles in shaping the movement. Gandhi's nonviolent philosophy, Tilak's advocacy for Swaraj, and Pal's efforts to unite the masses contributed significantly to the movement's growth. தலைமைத்துவம் மற்றும் சித்தாந்தம். மகாத்மா காந்தி, பால கங்காதர திலகர் மற்றும் பிபின் சந்திரபால் போன்ற தலைவர்கள் இயக்கத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தனர். காந்தியின் அகிம்சை தத்துவம், திலக்கரின் சுயராஜ்யத்திற்கான ஆதரவு மற்றும் மக்களை ஒன்றிணைக்க பாலின் முயற்சிகள் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்தன. Mass mobilization. The movement saw widespread participation from various sections of society, including students, women, peasants, and artisans. This mass mobilization helped bridge urban, rural divides and fostered a sense of national unity. பெரும் மக்கள் அணிதிரட்டல். மாணவர்கள், பெண்கள், விவசாயிகள் மற்றும் கைவினைஞர்கள் உட்பட சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளின் பரவலான பங்கேற்பை இந்த இயக்கம் கண்டது. இந்த மக்கள் அணிதிரட்டல் நகர்ப்புற, கிராமப்புற பிளவுகளை குறைக்க உதவியது மற்றும் தேசிய ஒற்றுமை உணர்வை வளர்த்தது. Promoting indigenous industries.
The movement encouraged the growth of domestic cottage industries and handicrafts, promoting Indian entrepreneurship and technical skills. பூர்வீக தொழில்களை ஊக்குவித்தல். இந்த இயக்கம் உள்நாட்டு குடிசை தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தது, இந்திய தொழில்முனைவோர் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை ஊக்குவித்தது. Revolutionary activities. Revolutionaries like Bhagat Singh, Chandrasekhar Azad, and others inspired by the idea of fighting against British rule made significant contributions, often through radical methods. புரட்சிகர நடவடிக்கைகள். பகத் சிங், சந்திரசேகர் ஆசாத் போன்ற புரட்சியாளர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடும் யோசனையால் ஈர்க்கப்பட்டு பெரும்பாலும் தீவிரமான முறைகள் மூலம் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்தனர். Impact of the movement. இயக்கத்தின் தாக்கம். Nationalist awakening. The Swadeshi and boycott movement helped awaken nationalist sentiment, promoting patriotism and self-awareness among Indians. தேசியவாத விழிப்புணர்வு. சுதேசி மற்றும் புறக்கணிப்பு இயக்கம் தேசியவாத உணர்வை தூண்டவும் இந்தியர்களிடையே தேசபக்தி மற்றும் சுய விழிப்புணர்வை வளர்க்கவும் உதவியது. Growth of Indian industries. The movement encouraged the growth of Indian industries, contributing to economic self-sufficiency and promoting Indian-made goods. இந்திய தொழில்களின் வளர்ச்சி. இந்த இயக்கம் இந்திய தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தது, பொருளாதார தன்னிறைவுக்கு பங்களித்தது மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஊக்குவித்தது. Shift towards radical methods. The movement marked a shift towards more radical forms of resistance, including revolutionary terrorism, as a means to combat British rule. தீவிர முறைகளை நோக்கிய மாற்றம். பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு வழிமுறையாக புரட்சிகர பயங்கரவாதம் உட்பட மிகவும் தீவிரமான எதிர்ப்பு வடிவங்களை நோக்கிய மாற்றத்தை இந்த இயக்கம் குறித்தது. வங்காளத்தில் சுதேசி இயக்கம் 1905 முதல் 1911 வரை என்பது வெறும் அரசியல் போராட்டமாக தொடங்கி சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார தளங்களில் ஒரு மாபெரும் புரட்சியாக உருவெடுத்தது. இதன் முக்கிய போக்குகளை பின்வரும் தலைப்புகளில் விளக்கலாம். மிதவாத தேசியவாதம் முதல் தீவிர தேசியவாதம் வரை. இயக்கத்தின் ஆரம்ப காலத்தில் மிதவாதிகள் மொதரட்ஸ் மனுக்கள் அளித்தல் மற்றும் பொதுக்கூட்டங்கள் மூலம் வங்க பிரிவினையை எதிர்த்தனர். ஆனால் பிரிட்டிஷ் அரசு செவிசாய்க்காததால் லால் பால் லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால் தலைமையிலான தீவிர தேசியவாதிகள் இயக்கத்தை கையில் எடுத்தனர். அவர்கள் சுயராஜ்யம் என்பதை இறுதி இலக்காக அறிவித்தனர். பொருளாதார புறக்கணிப்பு மற்றும் சுதேசி இயக்கத்தின் மிக முக்கியமான போக்கு பொருளாதார ஆயுதத்தை பயன்படுத்தியதாகும். அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு. பிரிட்டிஷ் துணிகள், உப்பு மற்றும் சர்க்கரை ஆகியவை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு வீதிகளில் குவித்து வைத்து எரிக்கப்பட்டன. சுதேசி கைத்தொழில். பிரிட்டிஷ் நிறுவனங்களுக்கு மாற்றாக இந்திய தொழில்கள் தொடங்கப்பட்டன. வங்காளத்தில் சுதேசி தீப்பெட்டி தொழிற்சாலைகள், சோப்பு நிறுவனங்கள் மற்றும் ஜவுளி ஆலைகள் உருவாயின. தேசிய கல்வி மற்றும் கலாச்சார எழுச்சி. பிரிட்டிஷ் கல்வி நிறுவனங்களிலிருந்து மாணவர்கள் வெளியேறினர். இது இந்தியாவின் சொந்த கல்வி முறையை உருவாக்கத் தூண்டியது. கல்வி நிறுவனங்கள். 1906 இல் தேசிய கல்விக்குழு நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அமைக்கப்பட்டது. வங்காளத் தேசிய கல்லூரி தொடங்கப்பட்டு அதன் முதல்வராக அரவிந்த கோஷ் பொறுப்பேற்றார். இலக்கியம். ரவீந்திரநாத் தாகூரின் அமர் சோனார் பங்களா போன்ற பாடல்கள் மக்களிடையே ஒற்றுமையை வளர்த்தன. வெகுஜன பங்கேற்பு மற்றும் சமூக ஒற்றுமை. வங்க பிரிவினை அமலுக்கு வந்த நாள் அக்டோபர் 16, 1905 துக்க தினமாக அனுசரிக்கப்பட்டது. மக்கள் கங்கையில் நீராடி ஒருவருக்கொருவர் ராக்கி கயிறு கட்டி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். முதலில் பெண்கள் பெருமளவில் வீதிக்கு வந்து போராட்டங்களில் பங்கேற்றனர். இது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய மாற்றமாகும். புரட்சிகர தேசியவாதத்தின் எழுச்சி. அகிம்சை முறையிலான போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டபோது ஒரு பிரிவினர் ஆயுத போராட்டத்தை நம்பினர். அனுசீலன் சமிதி மற்றும் யுகாந்தர் போன்ற இரகசிய அமைப்புகள் வங்காளத்தில் உருவாயின. இது குதிராம் போஸ் மற்றும் பிரபுல்லா சாக்கி போன்ற இளம் புரட்சியாளர்களின் தியாகங்களுக்கு வழிவகுத்தது.
How would you explain the major trends of the Swadeshi movement in Bengal? வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் முக்கிய போக்குகளை நீங்கள் எவ்வாறு விளக்குவீர்கள்? Swadeshi movement in Bengal, anti-partition agitation, was sparked by the partition of Bengal in 1905, which was seen as a threat to the unity and integrity of the province. பிரிவினை எதிர்ப்பு போராட்டம் 1905ஆம் ஆண்டு வங்காள பிரிவினையால் தூண்டப்பட்டது. இது மாகாணத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. Boycott of British goods. The movement involved a boycott of British goods, with Indians being encouraged to reject foreign-made products and promote Indian-made goods instead. பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணித்தல். இந்த இயக்கம் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பதை உள்ளடக்கியது. இந்தியர்கள் வெளிநாட்டு தயாரிப்புகளை நிராகரித்து அதற்கு பதிலாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஊக்குவிக்கப்பட்டனர். மேஜர் ட்ரெண்ட்ஸ் முக்கிய போக்குகள். எகனாமிக் நேஷனலிசம். The movement promoted economic nationalism, with a focus on promoting Indian-made goods and reducing dependence on British products. பொருளாதார தேசியவாதம். இந்த இயக்கம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஊக்குவிப்பதிலும் பிரிட்டிஷ் தயாரிப்புகளை சார்ந்திருப்பதை குறைப்பதிலும் கவனம் செலுத்தி பொருளாதார தேசியவாதத்தை ஊக்குவித்தது. Cultural revivalism. The movement also had a cultural dimension, with a focus on promoting Indian culture and traditions. கலாச்சார மறுமலர்ச்சி. இந்த இயக்கம் இந்திய கலாச்சாரம் மற்றும் மரபுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி ஒரு கலாச்சார பரிமாணத்தையும் கொண்டிருந்தது. Mass mobilization. The movement involved mass mobilization, with large numbers of people participating in protests, boycotts, and other forms of activism. வெகுஜன அணிதிரட்டல். இந்த இயக்கம் வெகுஜன அணிதிரட்டலை உள்ளடக்கியது. ஏராளமான மக்கள் போராட்டங்கள், புறக்கணிப்புகள் மற்றும் பிற வகையான செயல்பாடுகளில் பங்கேற்றனர். Key features. முக்கிய அம்சங்கள். Swadeshi industries. The movement promoted Swadeshi industries, such as textiles and other cottage industries. சுதேசி தொழில்கள். இந்த இயக்கம் ஜவுளி மற்றும் பிற குடிசை தொழில்கள் போன்ற சுதேசி தொழில்களை ஊக்குவித்தது. National education. The movement also emphasized the importance of national education, with a focus on promoting Indian values and culture. தேசிய கல்வி. இந்த இயக்கம் இந்திய மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி தேசிய கல்வியின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியது. Impact. Growing nationalist sentiment. The movement contributed to growing nationalist sentiment, with Indians becoming increasingly aware of their rights and demanding greater autonomy. வளர்ந்து வரும் தேசியவாத உணர்வு. இந்த இயக்கம் வளர்ந்து வரும் தேசியவாத உணர்வுக்கு பங்களித்தது. இந்தியர்கள் தங்கள் உரிமைகள் குறித்து அதிக விழிப்புணர்வு பெற்று அதிக சுயாட்சியை கோரினர். Mass participation. The movement involved mass participation, with people from all walks of life participating in protests and other forms of activism. வெகுஜன பங்கேற்பு. இந்த இயக்கத்தில் வெகுஜன பங்கேற்பு இருந்தது. அனைத்து தரப்பு மக்களும் போராட்டங்கள் மற்றும் பிற வகையான செயல்பாடுகளில் பங்கேற்றனர். Conclusion. The Swadeshi movement in Bengal was a significant milestone in the Indian freedom struggle, promoting economic nationalism, cultural revivalism, and mass mobilization. வங்காளத்தில் சுதேசி இயக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இருந்தது. பொருளாதார தேசியவாதம், கலாச்சார மறுமலர்ச்சி மற்றும் வெகுஜன அணிதிரட்டலை ஊக்குவித்தது. வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது 1905 முதல் 1911 வரை போராட்டங்கள் வெறும் அந்நிய பொருட்கள் புறக்கணிப்போடு நின்றுவிடவில்லை. அதன் ஒரு முக்கிய பகுதியாக ஆக்கப்பூர்வமான சுதேசி, கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேஷி என்ற கருத்து உருவானது. இதனை பிரபலப்படுத்தியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். அந்நிய பொருட்களை வெறுப்பதை விட நமது சொந்த சக்தியை பயன்படுத்தி உள்நாட்டிலேயே மாற்றங்களை உருவாக்குவதே ஆத்மசக்தி, செல்ஃப் ரிலையன்ஸ் என்று அவர் அழைத்தார். இதன் முக்கிய கூறுகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். சமூக மற்றும் பொருளாதார தற்சார்பு. ஆக்கப்பூர்வமான சுதேசி என்பது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் உதவியை எதிர்பார்க்காமல் இந்தியர்களே தங்களை மேம்படுத்திக் கொள்வதை வலியுறுத்தியது. சுதேசி தொழில்கள். உள்நாட்டிலேயே ஜவுளி ஆலைகள், தீப்பெட்டி தொழிற்சாலைகள், சோப்பு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் தொடங்கப்பட்டன.
இது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பை வலுப்படுத்தியது. கிராமப்புற மறுசீரமைப்பு. கிராமங்களில் உள்ள மக்கள் தங்கள் பிரச்சினைகளை தாங்களே தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தாக்கூர் வலியுறுத்தினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் குடிநீர் போன்ற தேவைகளுக்கு அரசை எதிர்பார்க்காமல் மக்கள் குழுக்களை மண்டலாக்கள் அமைத்துச் செயல்பட்டனர். தேசிய கல்வி நேஷனல் எஜுகேஷன். ஆங்கிலேயர்களின் கல்வி முறைக்கு மாற்றாக இந்திய பண்பாட்டையும் மொழியையும் அடிப்படையாக கொண்ட கல்வி முறை அவசியம் என கருதப்பட்டது. 1906 இல் தேசிய கல்விக்குழு நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அமைக்கப்பட்டது. சாந்திநிகேதன் போன்ற கல்வி நிலையங்கள் ஆத்மசக்தியின் அடையாளமாக திகழ்ந்தன. கலாச்சார மற்றும் ஆத்மார்த்த எழுச்சி. ஆத்மசக்தி என்பது மனதளவில் இந்தியர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதை குறித்தது. சுயமரியாதை. இந்தியர்கள் தங்கள் கலாச்சாரம் மற்றும் மொழியின் மீது பெருமிதம் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேளாக்கள். திருவிழாக்கள். கிராமப்புற திருவிழாக்கள் மூலம் தேசிய கருத்துக்கள் மக்களிடையே கொண்டு செல்லப்பட்டன. இது மக்களிடையே ஒற்றுமையையும் சுயசார்பு எண்ணத்தையும் விதைத்தது. இதன் முக்கியத்துவம். ஆக்கப்பூர்வமான சுதேசி முறை பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் நேரடியாக மோதாமல் இந்தியர்களின் உள்ளார்ந்த வலிமையை இன்டர்னல் ஸ்ட்ரெங்த் வளர்த்தது. இதுவே பிற்காலத்தில் மகாத்மா காந்தி முன்னெடுத்த கிராம சுயராஜ்யம் மற்றும் கதர் கொள்கைகளுக்கு முன்னோடியாக அமைந்தது. Explain. Constructive Swadeshi, characterized by Atma Shakti self-reliance, which propelled the Swadeshi movement in Bengal. வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தை தூண்டிய ஆத்மசக்தி சுயசார்பு வகைப்படுத்தப்பட்ட ஆக்கப்பூர்வமான சுதேசி என்பதை விளக்குங்கள். Constructive Swadeshi and Atma Shakti. ஆக்கப்பூர்வமான சுதேசி மற்றும் ஆத்மசக்தி self-reliance. Atma Shakti or self-reliance was a key aspect of the constructive Swadeshi program, which aimed to promote Indian-made goods and reduce dependence on British products. சுயசார்பு. ஆத்மசக்தி அல்லது சுயசார்பு ஆக்கப்பூர்வமான சுதேசி திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஊக்குவிப்பதையும் பிரிட்டிஷ் தயாரிப்புகளை சார்ந்திருப்பதை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டது. Economic empowerment. The movement sought to empower Indians economically by promoting indigenous industries, such as textiles, and encouraging the use of Indian-made goods. பொருளாதார அதிகாரமளித்தல். ஜவுளி போன்ற உள்நாட்டு தொழில்களை ஊக்குவிப்பதன் மூலமோ இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலமோ இந்தியர்களை பொருளாதார ரீதியாக அதிகாரம் பெற இந்த இயக்கம் முயன்றது. Key features. Promotion of Swadeshi industries. The movement promoted Swadeshi industries, such as textiles, and encouraged the use of Indian-made goods. சுதேசி தொழில்களை ஊக்குவித்தல். இந்த இயக்கம் ஜவுளி போன்ற சுதேசி தொழில்களை ஊக்குவித்தது மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவித்தது. Boycott of British goods. The boycott of British goods was a key aspect of the movement, with Indians being encouraged to reject foreign-made products. பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணித்தல். பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது இயக்கத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். இந்தியர்கள் வெளிநாட்டு தயாரிப்புகளை நிராகரிக்க ஊக்குவிக்கப்பட்டனர். Impact. Economic impact. The movement had a significant economic impact, with many Indians beginning to prefer Indian-made goods over British products. பொருளாதார தாக்கம். இந்த இயக்கம் குறிப்பிடத்தக்க பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியது. பல இந்தியர்கள் பிரிட்டிஷ் தயாரிப்புகளை விட இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை விரும்பத் தொடங்கினர். Nationalist sentiment. The movement also contributed to the growth of nationalist sentiment, with Indians becoming increasingly aware of their economic and political rights. தேசியவாத உணர்வு. இந்த இயக்கம் தேசியவாத உணர்வின் வளர்ச்சிக்கும் பங்களித்தது. இந்தியர்கள் தங்கள் பொருளாதார மற்றும் அரசியல் உரிமைகள் குறித்து அதிகளவில் விழிப்புணர்வு பெற்றனர். Conclusion. The constructive Swadeshi program, characterized by Atma Shakti or self-reliance, played a significant role in propelling the Swadeshi movement in Bengal, promoting economic empowerment and nationalist sentiment. ஆத்மசக்தி அல்லது தன்னம்பிக்கையால் வகைப்படுத்தப்படும் ஆக்கப்பூர்வமான சுதேசி திட்டம் வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதிலும்
பொருளாதார அதிகாரமளித்தல் மற்றும் தேசியவாத உணர்வை ஊக்குவிப்பதிலும் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டிருந்தது.